Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU ல வந்து நீங்க அட்மிஷன் போட்டுட்டு அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வேற எங்கயாச்சும் சீட் கிடைச்சிருச்சு. நான் வந்து TNAU ல இருக்க சீட்டை வந்து கேன்சல் பண்றேன். எனக்கு வந்து 20,000 வந்து பே பண்ணுங்க. அதே போல சர்டிபிகேட்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுங்க. அப்படினா நீங்க என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் இந்த ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணிருந்தாங்க. சேம் இந்த டைம்க்கும் சேம் ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலெக்ட் லெட்டர் செப்பரேட்லி admission cell னு கொடுத்திருக்காங்க. first பாத்தீங்கன்னா get general seat allotment cancellation letter format. next collect 20,000 admission fees a refund if letter needed னு கொடுத்திருக்காங்க. so application number and registration number means அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்டார்டிங் நம்பர். so உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க லாகின்ல இருக்கும், அதை வந்து பாத்துக்கோங்க. so ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா 20,000 எதுவுமே நான் பே பண்ணல, ஆனா இப்போ நான் வந்து சீட்டை வந்து கேன்சல் பண்ணனும், என்னோட சர்டிபிகேட்ஸ் வந்து ரிட்டர்ன் வாங்கணும்னா நீங்க செப்பரேட்டா ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20,000 அட்மிஷன் ஃபீஸும் நான் பே பண்ணிட்டேன் அப்படினா அதுக்கு நீங்க செப்பரேட்டா ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணனும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீட் கேன்சலேஷன் டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன். சோ சீட்டை கேன்சல் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரிட்டர்ன் வாங்கணும். 20,000லாம் இப்போ நீங்க வந்து பே பண்ணல அப்படினா நீங்க இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணனும். Get seat cancellation letter along with the reason to be mentioned clearly in the letter if not paid admission fees அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்லாம் எதுவும் பே பண்ணல, பட் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா சீட் கேன்சலேஷன் லெட்டர் வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு அதுல என்ன ரீசனோ அதை வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு ஒரிஜினல், அதுக்கு அப்புறம் போனஃபைட் சர்டிபிகேட் ஒரிஜினல் உங்களுக்கு யுனிவர்சிட்டியில கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து நீங்க சப்மிட் பண்ணா உங்க சர்டிபிகேட்ஸை வந்து நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் யுனிவர்சிட்டியில இருந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் இஃப் பெய்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 20,000 ரூபாய் நான் அட்மிஷன் ஃபீஸும் பே பண்ணிட்டேன், அதுவும் சேர்த்து எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படினா நீங்க சில ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணனும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20,000 அட்மிஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் கலெக்ட் தி லெட்டர் செப்பரேட்லி ஃபார் ரீஃபண்ட் இஃப் நீடட் னு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அட்மிஷன் செல்ல செப்பரேட்டா வந்து லெட்டர் வாங்கிக்கணும்னு சொல்லிருக்காங்க 20,000 ரீஃபண்டுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ₹1 ரெவென்யூ ஸ்டாம்ப் வந்து நீங்கள் பேஸ் பண்ணும் வித் சைனோடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெவென்யூ ஸ்டாம்புக்கு உள்ள வந்து சைன் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஜி அட்மிஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அங்கேயே வந்து இதெல்லாமே கொடுப்பாங்க, ரெக்வஸ்ட் ஃபார்மும் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இது போல் நான் வந்து 20,000 அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிருப்பீங்க, அதுக்கான ரெசிப்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி லாகின்லேயே வந்திருக்கும். அந்த ரெசிப்டோட ஒரிஜினல், அதாவது அந்த பிரிண்ட் போட்டு நீங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் அதையுமே நீங்க கொடுக்கணும். எந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரணுமோ அதை வந்து நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20,000 ருபீஸ் வந்து நீங்க ரீஃபண்ட் வாங்கணும்னா நீங்க இவ்வளோ ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும், அதில் ₹1 ஸ்டாம்ப் வந்து பேஸ் பண்ணணும், அதில் பாத்தீங்கன்னா உங்க சைன் போடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும், அது கூட பேமெண்ட் ரெசிப்ட் 20,000 ரூபாய்க்கான பேமெண்ட் ரெசிப்ட், பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ விஷயங்கள் வந்து இவ்வளோ இருக்குது. நீங்கள் வந்து 20,000 ரூபாய் பே பண்ணனா சிம்பிளாக ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம். அதே 20,000 வாங்கணும்னா நீங்கள் மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். 20,000 ரூபாய் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் நாள் ஆகி தான் வந்து கொடுப்பாங்க. பட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் சூனாகவே வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை, நீங்கள் நேராக யூனிவர்சிட்டிக்கு TNAUக்கு போனாலே அங்கே எல்லா ப்ரொசீஜரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.